ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சண்டை. நேற்று விக்ரம் வந்து சம கோவப்பட்டு வியானா வந்து பிடிச்சி கற்று பயங்கரமாக இது பண்ணியிருப்பார். என்ன வியானா பண்ணிகிட்ருக்க நீ, ஒரு டாஸ்க் லெட்டரை அப்படி இப்படியும் கத்திருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வியானா அந்த மாதிரி தான் பண்ணாங்க, சரிங்களா? இப்போ காலையில் அதே மாதிரி ஒரு பெரிய சண்டை. ஆக்சுவலாக விக்ரம் நைட்டெல்லாம் தூங்கலை, விஜய் பார்வை தூங்கலன்னொடனே அவர் முடிவு பண்ணிட்டார், அது ஏதோ ஸ்கோர் பண்ண போது நம்மளும் கூட உட்காந்து சும்மா உட்காந்து பார்த்து நம்மளும் ஸ்கோர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். அவரும் முழிக்கல, சரி முழிச்சிட்டார், சரிங்களா? எல்லோரும் வந்து அதே மாதிரி வந்து கிரெடிட்ஸ் வந்து இந்த இவர் கொடுத்துட்டாங்க, இவர் ஓகே சந்தோஷம்னு போயிட்டார். அதை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிட்டுன்னு சொன்னாலும் இது வன்மம், சரிங்களா? இப்போது வெளியில் போயிட்டு சுபிக்ஷா கிட்ட முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. வேணா வராங்க ஆசினி டகடகன்னு வந்து முன்னாடி வந்துட்டு இப்படி இப்படி இந்த சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க பாருங்க. இவர் பார்த்துட்டே இருந்தார். நம்ம ஏதோ ரசிக்கிறார் போலன்னு நினச்சேன். அந்த பக்கம் அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிடுச்சு, ஏதோ ஃபெர்னாண்டஸ் சொன்னார் நினைக்கிறேன், அந்த பக்கம் போயிடுது. போனதுக்கப்புறமா பெரிய இவளா நீ அப்படின்றாரு. என்னடா இது, நான் சைலண்டாக தானே இருந்தேன்னா ஆப்சென்ட் மைண்ட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதி சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையை, ஆப்சென்ட் மைண்ட். அவர் தூங்கலைல்ல, புச்சு கத்துறாரு. என்ன நினச்சிட்ருக்க நீ? நானும் தூங்கலை, ஆனால் எதுக்கா ஏதாவது ஒரு மெனக்கொட்டு ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன தனியாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கியா? நீ பெரிய இவன் மாதிரி பண்ணிகிட்ருக்க, அப்படி இப்படின்னு கத்துறாரு ஃபெர்னாண்டஸ். அங்கே வார்த்தை தம்பி, எப்பா உனக்கு இப்போ தான் வார்த்தைலாம் தெரியுமே தம்பி, நேற்று நிறைய பேர் கலாச்சாரங்களை தம்பி, எங்கே தம்பி போனீங்க அப்படின்னு நம்ம இருந்துச்சு. போட்டு கிளிக்கிறாரு. இந்த பொண்ணு குழம்புது. என்னென்னா வியானாக்கு வந்து எது பர்சனல் எது கேரக்டர்னு தெரியாமல் போயிடுச்சு. நேற்று ஒரு பாடம் நடத்தாங்க பார்த்தீங்களா, விஜய் பார்வதிக்கு எல்லோரும் சேர்ந்து, இது ஒரு விஷயமே இல்லைங்க, கேரக்டர் அழகாக போச்சுங்க, அதை போய் கெடுக்கிறாங்கன்னு. அதை வியானாக்கு எடுத்துருக்கணும், இவங்க எல்லோரும் வியானாவை பற்றி சொல்லியிருக்கணும். அது கரெக்டு. இங்கே எப்படி நடக்குதுன்னா, வியானாக்கு ஒரு பக்கம் ஒரு தனி ட்ராக்கு, அதாவது தனியாக டீல் பண்ண வேண்டிய மேட்ரை பொது சபையில் வச்சு கலாய்க்கிறாங்க, பொது சபையில் வச்சு அசிங்கப்படுத்த வேண்டிய மேட்ரை தனியாக வச்சு கலாய்க்கிறாங்க. இது என்னடா நிர்வாகுது? ஐயோ கடவுளே அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டு விக்ரம் போட்டு பொழக்கிறாரு. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்ட போய் டென்ஷன் ஆகிறாரு. இதில் சுபிக்ஷாவுக்கு வேறு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? அவங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரணும்னு ஆசையாக இருந்துச்சான். கனி இப்போ சொல்லிட்டாங்களாம் என்னென்னு. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் தெரியுங்களா இந்த வாரம்? விட்லர், அதாவது விக்ரமும் ஆராராவும். சிரிக்காதீங்க, இதால் நடக்க போதான். கனி சொல்லிட்டாங்க. கனி சொன்னால் என்ன ஆகும்? அந்த டீமே வந்துட்டு ஸ்வாக ஜிங் சேக் பண்ணுவாங்கள. ஸோ இதான் நடக்க போகுது. என்னத்த சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வியானா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்கம்மா. நீங்கள் எது ஒன்று பண்ணுறீங்க இல்லைன்னு குறைய சொல்ல முடியாது, ஆனால் பண்ணுறதா புரிஞ்சு நடந்துக்குங்கன்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இது வந்து மறுபடியும் வந்துட்டு வியானாக்கும் விக்ரமுக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது, எஃப்ஜேக்கும் முட்டிக்கிட்டே இருக்குது. இது ஏன் முட்டுதுன்னா, அந்த விஷயங்கள் நடந்துச்சுல, உறவுகள் வந்துட்டு ஃபோன் கால் வீடியோ காலில் வந்தாங்க பாருங்கள், வீடியோ காலில் அந்த வீடியோ கொடுத்தாங்க பாருங்கள், அதில் சொல்லியிருப்பார் கூட இருக்கிறவங்க பண்ணுற தப்பை கேளு, அதுலேருந்து ஆரம்பித்தார் இந்த ஆள். சரி, இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.